கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. கார்த்தி வந்து தீபாவை வந்து சமாதானப்படுத்துகிறாப்புல வந்தோடனே தீபா தனியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, ஏன் தீபா நீங்கள் வந்து அம்மா சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் தான் உங்களுக்காக ஆதரவாக பேசியிருக்கணும், நான் தான் ஸ்ட்ராங்காக பேசாமல் விட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கணும்னு சொன்னோன்னே, பரவாயில்ல இருக்கட்டும் சார், நீங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து தான் வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னோடனே, இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவுக்கும் யாராக இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும், கல்யாண புடவையை தூக்கி போட்டால், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விடுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு, தீபா உங்களை இப்போ மனசில் வந்து கார்த்தி நினைக்கிறாங்க, அம்மா போட்ட கண்டிஷன்லாம் எனக்கு தெரியாமையாக இருக்கும், தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறீங்க, ஒவ்வொன்றா நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத வந்து நானும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் போகட்டும், அடுத்தது நீங்கள் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், அதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னோடனே, சார் நம்ம வீட்டுக்கு கீரைக்காரங்க மற்ற வேலைக்கெல்லாம் வருவாங்கள்ல, பாத்திரம் தைக்கிறதுக்கு அயன் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு எல்லாேருக்கும் ட்ரெஸ்ஸு சாப்பாடு ஸ்வீட்டு எல்லாம் எடுத்து கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கூட காசும் கொடுத்தா ரொம்ப நல்ல விஷயம், நம்ம செஞ்சிடலாம், நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னோடனே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. சரிங்க சார், நான் கீழே போய் மீனாட்சி அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. கீழே வந்தோடனே மீனாட்சி வந்து ஃபோனில் வந்து பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 7:30 மணிக்கு புதுசாக வரப்போகுதுல, 22ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்களே, அந்த சீரியலை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொன்னோன்னே, சூப்பராக இருக்குது, இனிமேல் நான் தவறாமல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்தது வந்து கார்த்தி வந்து மேலே போனதுக்கப்புறமேட்டு ரூமில் வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு, புது வேட்டி புது சட்டையில் வந்து புது புடவையில் வந்து அழகாக ஒவ்வொரு ஜோடியாக வந்துட்டுருக்காங்க. கார்த்தியும் தீபாவும் பார்க்க செம க்யூட்டாக அழகாக இருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த படியில் வந்து வர்றப்ப 2 பேரும் பார்த்துக்கிட்ட சீன் வந்து செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்தது வந்து அபிராமி அம்மா வந்து வராங்க. வந்தோடனே, என்ன அடுத்தது இவ்வளோ ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சுருக்கீங்க, யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னோடனே, வரிசையாக வந்து இந்த வேலை செஞ்ச வந்தவங்க எல்லாரையும் வர சொல்லணுன்னே, அபிராமி அம்மா மூஞ்சி வந்து லைட்டாக வந்து சுருங்குதுன்னே சொல்லலாம். ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல, அவங்க கொஞ்சமாவது மாறி இருக்கலாம், மாறாமல் அப்படியே இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஐடியா வந்து எல்லாத்தையும் சொன்னது வந்து தீபா தான் அப்படின்னு சொன்னோன்னா, அருணாச்சலம் வந்து வழக்கம் போல் வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க தீபா, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணுமா, அப்போ எங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நாச்சியார் கேட்டாங்க. நீ ஆவுன்னா விதண்டாவதம் பண்ணாத, சொல்கிறத மட்டும் கேளு, அவளோட பொங்கல் இந்த வருஷம், அவள் என்ன நினைக்கணும்னாலும் அதெல்லாம் நடக்கட்டும், இதெல்லாம் நம்ம யாருமே செய்யாத மாதிரியே சொல்கிறாங்க. சரி அவங்களாம் வந்துட்டாங்க, இப்போ எதுவும் பேசாத அப்படின்னோன்னா, ஒவ்வொருத்தருக்காக வந்து எல்லாரும் தீபா எடுத்து கொடுக்க வரிசையாக எல்லாருக்கும் கொடுத்தோன்னா, அவங்க எல்லோரும் ரொம்ப நன்றிங்க, நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப கஷ்டப்படுவோம்னு நினச்சேன், இந்த பொங்கலுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு ஸ்வீட்டு கூட காசும் கொடுத்ததுக்கு நான் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தீபா வந்து பாராட்ட ஆரம்பித்தோன்னே கடுப்பாயிடுறாங்க அபிராமம்மா, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணதே இல்லையா கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம கம்பெனியில் ஆல்ரெடி கொடுத்தது தானே ட்ரெஸ்ஸு, பொங்கல் எல்லாேருக்கும் எடுத்து கொடுத்தது தானே போனஸோட அப்படின்னோன்னே, அம்மா அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கார்த்தி ஒரே போட்டுட்டாங்க தீபாவுக்கு ஆதரவா. அபிராமம்மா மூஞ்சி வந்து செம பல்பு வாங்கினாங்கன்னே சொல்லலாம். அம்மா எது எப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம்மா நம்ம அவங்களால நமக்கு நன்மை இருக்குது, நம்ம அதுக்காக கடமை செய்ய வேண்டியது, ஆனால் இவங்களுக்கு வந்து நம்ம செய்கிறது வந்து நன்மை தானம், அப்படி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே, சரி கரெக்டாக சொன்னப்பா கார்த்தி, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் நிறைய செய்யணும், இன்னும் செய்யாமல் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த வருஷத்துலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது வந்து வாசலுக்கு வந்து எல்லோரும் வந்தோடனே கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க, கரும்பு இதெல்லாம் வச்சு அழகாக எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க தீபா. அங்கேருந்து அருண் இருக்கிற 4 பேரும், கார்த்தி எல்லோரும், அசோக் எல்லோரும் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு, ஆஹா நம்ம வீடு அருணாச்சலம் ஒரு படி மேலே போய் இப்போ தான் வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு அழகாக இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா வந்து அபிராமி அம்மாவும் ஐஸ்வர்யாவும் பொறுமையாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு மெதுவாக அண்ணனடா போட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னே வந்து ஆஹா இவ்வளோ நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னோடனே, கரெக்டாக வந்து அருண் சொல்கிறாங்க, போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த பக்கம் தீபாவோட டீம் வந்து ஜெயிச்சிரும் போல இருக்கே அப்படின்னோடனே, இதுக்கு கரெக்டான நடுவர் ஒருத்தர் வேணுமே அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி நீ தான் நடுவராக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, கரெக்டாக இருப்பியா இல்லை ஒன் சைடாக இருப்பியா அம்மா பக்கம் அப்படின்னோன்னே, அந்த மாதிரி மாற்றிலாம் போகிறதுக்கு இல்லை, எது நியாயமோ எது கரெக்டோ அது அப்படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் பொங்கல் வைக்கிறதுக்கு இவங்க ரெடி பண்ணுறாங்க, அந்த பக்கம் அபிராமி அம்மாவும் ரெடி பண்ணுறாங்க. விளக்கை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து 2 பக்கமும் விநாயகர் ஃபோட்டோவை வச்சுட்டு ஐஸ்வர்யாவும் அருணும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் மீனாட்சி வந்து, இது என்ன இதுக்கே பிரமாதம்னு சொல்கிறீங்க, அவங்க ஊர்லெலாம் வந்து இதோட பிரமாதமாக இருக்குமா, கிராம சைடெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் வந்து கோலம் யார் போடுறாங்க, யார் என்ன டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தேடி போய் தீபாலாம் பார்ப்பாங்களாம். அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு போட்டிலாம் வேறு வச்சு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்களாம் பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம அடுத்த ட்ரிப்பை வந்து கிராமத்துக்கு போவோம், போயிட்டு பாட்டி ஊருக்கு போனோன்னா தாத்தாவும் இருந்துச்சுன்னா எதுக்கு மறுபடியும் நான் போய் திட்டு வாங்குறதுக்கான அபிராமி அம்மா மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். செம ஃபங்க்ஷனாக